அடிக்கும் போதே இறந்துட்டாரா? அடிக்கும் போதே அடிச்சு வண்டியில ஏத்தும் போதே அவரு மூச்சு திணறல அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. கோவிலுக்கு பின்னாடி கூட்டு போய் அடிக்கிறாங்களா, அங்கேயே இறந்துட்டாரு. அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. அந்த மாட்டு ஆஸ்பத்திரியே இறந்துட்டாரு. அதாவது இறந்துட்டாருன்றது எப்படின்னா, அவரை மூச்சு திணறல ஆயிடுச்சு, மூச்சு அன்கான்சியஸ்ல இருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோவில் அங்கே இருக்கவங்களுக்கு நேரம் ஏற்றி அவர் அங்கேருந்து பக்கத்தில் வண்டியை மாற்றி நேராக தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. தனியார் ஆஸ்பத்திரியில் அவர் இறந்துட்டாருங்க, ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணோன்னே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிடுங்கன்னு. சரி நாங்கள் ஜிஹெச்சுக்கு போனோம். தனி ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த ஆம்புலன்ஸில் பாடி ஏற்றி எல்லா செய்தியாளர்களும் சிவகங்கை ஜிஹெச்சுக்கு தான் வரப்போகிறாருன்னு இருக்கும்போது சிவகங்கை ஜிஹெச்சுக்கே போகலை. வண்டி 6:45 7 மணிக்கு புறப்பட்டது. எங்கே போச்சுன்னு தெரியாது. இதற்கு நடுவில் பல பேர் மதுரையில் இருக்க தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. பாதி பத்திரிகையாளர் சிவகங்கை ஜிஹெச்சில் இருக்காங்க. ஒரு சில பத்திரிகையாளர்கள் அவங்க பாதிக்கப்பட்ட ஊர்க்காரங்க, உறவினர்கள், தாயார் இவங்க எல்லாரும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் முகாமிட்டிருக்காங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் வராரு. அதற்கு பிறகு பார்த்தா பழையனூர் ஆய்வாளர் வராரு. அதுக்கப்புறம் பூவந்தி ஆய்வாளர் வராரு. அதுக்கப்புறம் திருப்பாச்சேத்தி ஆய்வாளர் வராரு. அதுக்கப்புறம் மானாமதுரை டிஎஸ்பி வராரு. மானாமதுரை டிஎஸ்பி வந்த கொஞ்ச நேரத்தில் தான் எஸ்பியே வராரு. எஸ்பி ஆசிஷ் ராவுத்தே வராரு. ஏன்ட்டா அதுக்குள்ளே ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அப்போது வந்த உடனே தான் கொஞ்ச நேரம் அங்கே இங்கேன்னு போகும்போது 6:45 7 மணிக்கு அவர் சிவகங்கையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸில் போன பாடி 11:45 12க்குள்ளே, அதாவது 12க்குள்ளே தான், நள்ளிரவு 12 மணிக்கு தான் மதுரையில் இருக்க ராஜாஜி மருத்துவமனையில் கொண்டு போய் மார்ஜரில் வச்சுருக்காங்க. சார் மதுரைக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாமே சார்? மதுரைக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இதுக்கு நடுவில் எங்கேயோ வண்டியை போட்டு டிசைட் பண்ணி ஏசி நாலேஜ், அதாவது எஸ்பி நாலேஜ் கொண்டு எஸ்பி அதுக்கப்புறம் அவர் பாடி மார்ஜரியில் இருக்க போய் எடுத்துங்கன்னும் போது தான் இங்கே இவங்களுக்கு தெரியுது, டிக்ளேர் பண்ணிட்டாங்க இறந்துட்டாங்க. அதாவது எஸ்பி சொல்லி தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மக்களுக்கே, சொந்தக்காரங்களுக்கே தெரியும் இறந்துட்டாங்க. எஸ்பி டைரக்டாக சொன்னாரா இல்லை எஸ்பிலாம் வந்ததுக்கு பிறகு, காவல் நிலையத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் அந்த தகவல் வெளியே வருது. ஓகே, மதுரையில் பாடி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்க நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனைகள் பண்ணுறாங்க. இந்த இறப்பில் பையனோட உறவினர்கள், அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர் சமூகத்தை சார்ந்த அமைப்புகளை சார்ந்தவங்கள, அது இல்லாமல் எதிர்கட்சி, மற்ற கட்சிகள், இப்படிலாம் இருக்க புதிய கட்சிகள், அப்படி எல்லா கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் வர ஆரம்பிச்சிடறாங்க.